Good morning, children. How are you? I hope you are all safe and secure. And today we are going to discuss about periodic classification of elements. Periodic classification of elements. The 9th standard, you have studied about all the early attempts of arrangement of elements. இப்போ நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி வரிசையாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா. ஸோ லைக் தட் scientists divide elements into groups and periods, and scientists made several attempts to arrange elements in a logical way. You have studied there are 118 elements. Among that 92 are naturally occurring and 26 have been artificially created. These things you have known well. How the elements are arranged in the periodic classification table. So this is what we are going to learn today. உங்களுக்கு தெரியும் ஏன் வந்து எலமெண்ட்ஸை வரிசைப்படுத்தணும், ஏன் எலமெண்ட்ஸ் பற்றி நம்ம படிக்கணும். ஸோ பில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர் அப்டைன் ஃப்ரம் எலமெண்ட்ஸ். பில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் நம்ம டெய்லியாக யூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸ், சோடியம் குளோரைட், சோடியம் பைகார்பனேட், கால்சியம் ஆக்சிக்ளோரைட், அதை ப்ளீச்சிங் பவுடர், நெக்ஸ்ட்டு வாஷிங் சோடா, இது மாதிரி நம்ம தினமும் அன்றாட வாழ்வில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா காம்பவுண்ட்ஸுமே வந்து எலமெண்ட்ஸ் கிட்டேருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியுது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த எலமெண்ட்ஸை பற்றி நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், படித்து ஆகணும். அப்போ தானே அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியும், அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும், அதுலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு இருக்குதுன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எலமெண்ட்ஸ் பற்றி என்ன செய்யணும், கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கணும், எலமெண்ட்ஸ் எப்படி, எலமெண்ட்ஸ் மூலிமா என்னென்ன காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த லெசனை நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெசனில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போறோம்னா, ஹவு த எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட். ஹவு த எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஹவு த எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இந்த ஏர்லி ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து, அதான் நான் முதல்லே சொன்னேன், சயின்டிஸ்ட் மேட் செவரல் அட்டம்ப்ட்ஸ் டு அரேஞ்ச் எலமெண்ட்ஸ் இன் அ லாஜிக்கல் வே. அதாவது அதெல்லாம் நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தோம் இல்லையா. டாபர்னியர், நியூலேண்ட், அவங்கள பற்றிலாம் நம்ம படித்தோம், எப்படிலாம் அவங்க வந்து எலமெண்ட்ஸை குரூப் பண்ணாங்கன்னு. அப்புறம் அதை எதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எது வந்து எந்த லா மூலயமா இந்த எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தட் லா இஸ் கால்டு மாடர்ன் பீரியாடிக் லா, because the physical and chemical properties of the elements are the periodic function of the atomic number. You have known very well what is atomic number. So atomic number என்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா. So that is nothing but the number of electrons or protons in an atom. So electrons வச்சு தான் reactions இருக்கு. அப்போ இந்த reactions வச்சு தான் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி தான் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போது அட்டாமிக் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எலமெண்ட்ஸை வரிசைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய லா தான் மாடர்ன் பீரியாடிக் லா. ஸோ த மாடர்ன் பீரியாடிக் லா இஸ் நத்திங் பட் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பரை வச்சு எலமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, வரிசைப்படுத்தியிருக்காங்க. What is the atomic number of hydrogen? You have known very well. The atomic number of hydrogen is 1. So this is the first element in the periodic classification table. நீங்கள் பார்த்தாலே தெரியும், periodic classification tableல first element வந்து hydrogen, second element வந்து helium, third is lithium,
fourth is beryllium, fifth is boron, carbon, nitrogen, oxygen, fluorine, neon. இது எல்லாமே வந்து அட்டாமிக் நம்பர் படி என்ன பண்ணியிருக்காங்க, வரிசைப்படுத்தியிருக்காங்க. So the modern periodic table is a tabular arrangement of elements in rows and columns, highlighting the regular repetition of properties of the elements. அதாவது ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது தான் இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். ஏன்னா தனித்தனி எலமெண்ட்ஸாக பற்றி படிக்கிறத விட அதே மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை பற்றி மொத்தமாக ஒரு ஃபேமிலியாக நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்கணும் அப்படின்றதுக்காக இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 7 rows and 18 groups are there. இந்த ரோஸை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பீரியட்ஸ்ன்னு சொல்கிறோம். ரோஸ் அப்படின்றது என்னது, ஹாரிசாண்டல். இந்த ஹாரிசாண்டலாக இருக்க டேபுலேஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரோஸ்ன்னு சொல்கிறோம். வேர்ட்டிக்கலாக இருக்க டேபுலேஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம், குரூப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அக்கார்டிங் டு தட் தெர் ஆர் 7 periods and 18 groups are there in periodic classification table. So next we are going to learn the groups. இப்போ நீங்கள் இந்த குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃப்ரூட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஒரு வரிசை ஆர்டர்லினஸ்ஸாக அடுக்கியிருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா. புளிப்பாக இருக்கிற சோரின் டேஸ்டெல்லாம் தனியாக வச்சுருப்பாங்க, ஸ்வீட்டின் டேஸ்டெல்லாம் தனியாக வச்சுருப்பாங்க, அப்புறம் சைஸ் வாரியாக அடுக்கியிருப்பாங்க. சின்ன சைஸ் இருக்க மாம்பழத்தெல்லாம் பழத்தெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, பெரிய பழங்கள்லாம் மேலே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி எலமெண்ட்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸை வச்சு எலமெண்ட்ஸை என்ன பண்ணியிருக்காங்க, டேப்லர் காலத்தில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து we are going to discuss about the periods, the features of periods. அதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னனால இந்த ஹாரிசாண்டல் ரோஸ் ஆர் கால்டு பீரியட்ஸ். There are 7 periods in the periodic table. The first period is the shortest period. It contains only 2 elements. மேலே இருக்க first period பாருங்க, அதில் only 2 elements தான் இருக்கும். That is called the shortest period. So there are 2 elements. The first one is hydrogen, the second one is helium. That means 1 electron present in hydrogen atom and 2 electrons present in helium atom. So the atomic number of hydrogen is 1, helium is 2. Next, the second period, it is a short period. It contains 8 elements. This is called a short period. இதில் பார்த்தீங்கன்னா atomic number 3லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். லித்தியம், அதை நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான், இந்த மாதிரி 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பீரியடை நம்ம செகண்ட் பீரியடுன்னு சொல்கிறோம். தேர்ட் பீரியட் இஸ், திஸ் இஸ் ஆல்சோ a short period. It contains 8 elements. இதுலேயுமே நமக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா only 8 elements are there. There are sodium, magnesium, aluminum, silicon, phosphorus, sulfur, chlorine, argon. ஸோ இந்த 8 எலமெண்ட்டும் இந்த தேர்ட் பீரியடில் இருக்குது. இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியட் ஆர் கால்டு ஷார்ட் பீரியட். ஃபஸ்ட்டு பீரியட் இஸ் கால்டு த ஷார்ட்டஸ்ட் பீரியட். லைக்வைஸ் தேர்ட் பீரியட், ஃபோர்த் பீரியட் அண்ட் ஃபிஃப்த் பீரியட், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா லாங் பீரியட்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் பீரியடையும் ஃபிஃப்த் பீரியடும் லாங் பீரியட். தெர் ஆர் 18 elements. பார்த்தாலே தெரியும், it contains 18 elements. So from potassium to krypton, பொட்டாசியம்லேருந்து கிரிப்டான் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 18 எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஃபோர்த் பீரியட் சொல்லுவோம். ஃபிஃப்த்து பீரியட் பார்த்தீங்கன்னாலும் அதுலேயே 18 எலமெண்ட்ஸ் இருக்குது. ருபீடியம்லேருந்து ஜெனான் வரைக்கும் இருக்கும். தட் இஸ் ஃபிஃப்த் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுலேயுமே நமக்கு 18 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த லாங்கஸ்ட் பீரியட். இட் கண்டெய்ன்ஸ் 32 elements.
So இதில் பார்த்தீங்கன்னா there are 8 normal elements and 10 transition elements and 14 inner transition elements are present. And the 7th period is called the longest period. It accommodates 32 elements. இதிலுமே நமக்கு 32 elements இருக்கு. So the 6th period lanthanide series ன்னு சொல்லுவோம். 7th period actinide series ன்னு சொல்லுவோம். So இந்த 7 periodsல பார்த்தீங்கன்னா first period 2, second and third 8 elements, fourth and fifth பார்த்தீங்கன்னா 18 elements and 6th and 7th periodல 32 elements are present. So these are the features of periods. Next, there are groups. The vertical columns in the periodic table starting from top to bottom are called groups. There are 18 groups in the periodic classification table. The first group is called alkali metals. That is group number 1 is called alkali metals. Lithium, sodium, potassium, rubidium, cesium, francium. இந்த எலிமெண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன பேர்னா alkali metals அப்படின்னு சொல்கிறாங்க. Next, the second period, that is called alkaline earth metals. அதாவது பூமியிலேருந்து கிடைக்கிறதுனால alkaline earth metals அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பெரிலியம்லேருந்து இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரேடியம் வரைக்கும், மெக்னீஷியம், கால்சியம், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சிஏ கால்சியம் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் அண்ட் ரேடியம். நெக்ஸ்ட் இஸ் 3 to 12. இந்த எலமெண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். தேர்ட் குரூப்லேருந்து 12th குரூப் வரைக்கும் இருக்க எலமெண்ட்ஸ்க்கு என்ன பேருனா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் 13th குரூப். 13th குரூப் இஸ் கால்டு போரான் ஃபேமிலின்னு சொல்கிறோம். 13th குரூப் இஸ் போரான் ஃபேமிலி. போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், டைட்டானியம் இந்த எலமெண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன பேருனா போரான் ஃபேமிலி எலமெண்ட்ஸ். நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போகும்போது ஒரு ஃபேமிலியை பற்றியுமே நீங்கள் செப்பரேட்டாக என்ன செய்ய போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு லேர்ன். நெக்ஸ்ட் இஸ் 14th group. They are called carbon family. Carbon family. They share their 4 electron in the outermost orbital. ஸோ அதனால் அதை 4A குரூப்னு கூட நம்ம சொல்லுவோம். 14th குரூப்லேருந்து கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம் அந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும், லெட் வரைக்கும் இருக்கும். ஸோ the 14th group is called carbon family. 15th group is called nitrogen. அதாவது 5th valence, 5 electrons இருக்கும், valency is 5. ஸோ நைட்ரஜன் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பிஸ்மத் வரைக்கும், நைட்ரஜன்லேருந்து பிஸ்மத் வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நைட்ரஜன் ஃபேமிலின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் ஆக்சிஜன் ஃபேமிலி. ஸோ உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் நம்ம இன்ஹேல் பண்ணுறது ஆக்சிஜன் கேஸ் தான் இல்லையா, அந்த எலமெண்ட் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் எலமெண்ட் ஆக்சிஜன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெவியர் மெம்பர்ஸ்லாம் இந்த குரூப்பில் இருக்காங்க, டெலூரியம் அண்ட் பொலோனியம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். மெட்டலாய்ட்ஸ்னால் தே ஹேவிங் போத் த கேரக்டர்ஸ், மெட்டல்ஸ் as well as நான் மெட்டாலிக் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் இஸ் halogen family. The elements on the left of the noble gases on the periodic table are halogens. That is 17th group. Fluorine, chlorine, bromine, iodine and astatine. Halogen groups. The halogen groups அப்படின்னு பார்த்தீங்கன்னா highly reactive elements are present. So these are all called halogen family ன்னு சொல்கிறோம். ஹாலஜன் ஃபேமிலி அப்படின்றது ஃப்ளூரின், குளோரின், bromine, iodine and astatine. Next is noble gases, that is 18th group element. They are called noble gases. ஏன் அவங்கள noble gases அப்படின்னு சொல்கிறோன்னா they have filled orbitals, so they are called noble gases. They no need to gain or donate their electron because they attained stable electronic stability. That means they are having stable electronic
configuration. So they are called noble gases. The other name is rare gases because அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் நமக்கு கிடைக்கிறதுனா ரேர் கேஸஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான்லாம் வந்து நோபல் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். they are all 18th group elements. So these are the features of groups. So features of the groupல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், first group is alkali metals, second group is alkaline earth metals ன்னு பார்த்தோம். 18th group elements are called noble gases அப்படின்னு பார்த்தோம். I hope you will understand the lesson and you will able to answer these questions. The first question is explain the features of periods. Second question is state modern periodic law. And the third one is mention the halogen elements. Thank you children. Thank you.